ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிருந்தாவை தான் காட்டுறாங்க. பிருந்தா வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் அப்போ மாறனும் வீராவும் கார்த்தியும் 3 பேருமே தடுத்து நிறுத்துறாங்க. பிருந்தா, நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கும்போது, இப்படி ஒரு அநியாயம் நடந்ததுக்கப்புறமா நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், நம்மள ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து பிருந்தா வந்து நான் வீட்டை விட்டு போயே தான் திருவ அப்படிங்கிறாங்க. இப்போ கண்மணி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, இந்த வீட்டில் வந்து உனக்கும் வந்து உரிமை இருக்குது அப்படிங்கும்போது நான் எப்படி நம்மளும் இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போக முடியும், அதுதான் வந்து அவள் கர்ப்பமாக இருக்கிறாள், இதுக்கு பிறகு அந்த வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும், நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து எல்லாருமே எடுத்து சொல்கிறத பார்த்துட்டு அப்போ வந்து உடனே பிருந்தா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் வீராக்க வீட்டில் வேணா இருக்கிறேன், ஆனால் இந்த வீட்டில் நம்மளும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து வீராவோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே பிருந்தா விஷயத்தில் நம்ம அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது, ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கும்போது என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எப்போ வந்து அதாவது விஜய் வந்து கர்ப்பமாக இருக்கிறான்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் பிருந்தா இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை, அதனால பிருந்தா வந்து இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாறன் வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவள் வந்து கர்ப்பமாகவே இல்லை, ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னா அவள் சொல்கிறத கேட்டுட்டு இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பிருந்தா வீட்டை விட்டு துரத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து ராமச்சந்திரன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்படி அவள் கர்ப்பமானதுக்கப்புறமும் பிருந்தா வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் கூட வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளியும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் அவள் இப்படிலாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா, அவள் கர்ப்பமாகவே இல்லைங்கிற அப்படிங்கிற சொல்லவும் உடனே வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு மாறன் கிட்ட சொல்லவும் அப்போ வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அப்படிங்கவும், சரிம்மா நான் வந்து நீ சொல்கிற மாதிரிக்கும் உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போகவும் அப்போ வந்து வள்ளிட்ட வந்து மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருத்த அவள் கன்சீவாகவே கிடையாது, அவள் சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், அது எப்படிடா நீ சொல்லிட்டு இருக்கிற, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்னார் அப்படின்னா அவர் என்ன போய் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, அது எனக்கு தெரியாது, ஆனால் அவள் கன்சீவாக இல்லைன்னு மட்டும் தெரியும் அப்படிங்கவும், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாத்த நீ வந்து ஒரு வாரம் டைம் கொடு, அவள் அப்படி வந்து கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் நிரூபிக்கிறேன், அப்படி மட்டும் அவள் கர்ப்பமாக இருந்தானா நானே பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறது அப்படின்னு சொல்லவும் வள்ளியும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் வந்து கண்மணி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படிங்கும்போது, என்ன ஆச்சு விஜய் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன், ஆனால் எங்கள் அம்மா வந்து வீட்டில் நான் மறைச்சி வச்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை, என் மேலே கோவச்சிக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது, ஐயோ நான் போய் உங்ககிட்ட கோவச்சிக்குவேனா என்ன, நீ எப்படி என்கிட்ட சொல்லலைன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லக்கா, என்ன இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கவும் அப்போ கண்மணி கேட்குறாங்க, இங்கே பாரு விஜய், உண்மையாகவே நீ வந்து கர்ப்பமாக இருக்கிறியா என்ன அப்படிங்கும்போது, என்னக்கா நான் இந்த விஷயத்துல போய் பொய் சொல்லுவேன்னா என்ன, நான் உண்மையிலே கர்ப்பமாக இருக்கிறேங்க்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா விஜய், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ அப்படி கர்ப்பமாக இருந்தால் தான் நான் பிருந்தாவை இந்த வீட்டை விட்டே அனுப்ப முடியும் அப்படின்னு கண்மணி வந்து விஜய்க்கு தகுந்த மாதிரிக்கு அவங்களும் வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கண்மணி வந்து அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ விஜய் வந்து நினைக்கிறாங்க, இந்த கண்மணியெல்லாம் வந்து ரொம்ப தூரமாக நம்ம நம்ப முடியாது, இவ வந்து உண்மையிலே நமக்காக வந்து பேசுகிறாளா இல்லைன்னா இவ வந்து அவள் தங்கச்சிக்காக வந்து நம்மக்கிட்ட நாடகம் ஆடுறாளான்னு தெரியல, அதனால் நம்ம கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற உண்மையை வந்து இவகிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வீராவோட அம்மாட்ட வந்து எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டுட்டு வாங்க அப்படிங்கவும், என்னது நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டுட்டு வரணுமா, எதுக்காக நான் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும், நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா என்ன அப்படின்னு சொல்லவும், என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இங்கே பாரு இனிமேல் வந்து என் பொண்ணு தான் இந்த வீட்டில் வசதியாக்கும், என்ன இருந்தாலும் சரி தான் உன்னோட குடும்பத்தை வாரிசை என் பொண்ணு தான் சுமக்கிறா, அதாவது நீ 3 பொண்ணை கட்டி கொடுத்தோம், 3 பொண்ணுங்களை யாருக்கு வந்து குடும்ப வாரிசுன்னு சொல்லிட்டு உருவாகலை, அந்த பாக்கியம் என் பொண்ணுக்கு தான் கிடைச்சிருக்குது, அதனால இந்த சொத்து எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு தான் வந்து மொழி உரிமைகள் இருக்குது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துருவா அப்படிங்கவும், நீ என்ன பேசிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருப்ப, ஒழுங்கு மரியாதை நீ போயிரு அப்படின்னு வீராவோட அம்மா திட்டவும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது. அப்போ வந்து வள்ளி வராங்க, என்னது 2 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், இங்கே பாருங்க சம்பந்தி, இவங்க வந்து என்கிட்ட
காஃபி போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வீராவோட அம்மா சொல்லவும் இது கிட்டதுமே வள்ளி சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்கள் விஜய் கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே, இல்லைன்னா நீங்கள் போட்டு குடிக்க வேண்டியது தானே, எதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், என்ன சம்மந்தியமா நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன இருந்தாலும் சரிதான், இந்த குடும்பத்துக்கு வாரிசை என் பொண்ணு தான் பொத்தி கொடுக்க போறா, அப்படி இருக்கும்போது அவளுக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீராவோட அம்மா ரொம்பவே சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க அழுதுகிட்டு. அப்போ வள்ளி அவங்க புரிஞ்சுக்கிட்டு தாங்க இவங்க இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு. அப்போ கண்மணியும் வீராவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருடி அவ என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா தெரியுமா, அவ பொண்ணு தான் வாரிசை பெத்து கொடுக்க போறாளாம், அதனால அவளுக்கு தான் இங்க எல்லா உரிமையும் இருக்குதான், என்கிட்ட அவ காஃபி போட்டு கேட்டுட்டு இருக்கிறா. விஜயோட அம்மா எனக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிருந்தாவும் சொல்றாங்க, அம்மா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படிங்கப்போ இது கிட்டதுமே வீரா தடுத்து நிறுத்துறாங்க. என்னது இப்படி கோலத்தனமா 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் தான் 1 வாரம் டைம் கேட்டிருக்கிறோம்ல, 1 வாரம் எனக்கு டைம் கொடுங்க, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பிருந்தாவும் உங்க அம்மாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வீரா சொல்றதை கேட்டுட்டு அவங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி, மாறன், வீரா அவங்க 3 பேரும் தனியா இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்குன்னே தெரியல அப்படிங்கவோ அப்ப மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டாக்டர் போய் விசாரிக்கணும், அவர் கண்டிப்பா பொய் தான் சொல்லியிருக்கிறாரு, ஆனா எதுக்காக இந்த மாதிரிக்கு பொய் சொன்னாருன்னு தெரியல, அவரை விசாரிச்சாக்கி எல்லா உண்மையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா மாறா நீ சொல்றது கரெக்டு தான், அவரை விசாரிச்சாக்கி தான் எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் கூட விஜய் கிட்ட கேட்டேன், உண்மையிலே நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்டேன், அவ ஆமா நான் கர்ப்பமா தான் இருக்கிறேன்னு சொன்னா அப்படிங்கவோ இது கிட்டதுமே மாறனுக்கும் வீராவுக்கும் புரியல, கண்மணி கிட்ட பொய் தான் சொல்லியிருக்கணும். அப்போ கண்மணியை அவள் முழுசாக நம்பலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.